வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டே 48 டாபிக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன டாபிக்னா அணுக்கரு இயற்பியல், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். இந்த டாப்பிக்கில் 25 ஒன்வேர்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் டேட்டா நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டுக்கலாம். 10th, 11th, 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, சயின்ஸு எடுக்கிறோம். அப்புறம் டெட்டு, சிடெட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ விருப்பப்பட்டவங்க நீங்கள் இதில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஹூ டிஸ்கவர் த நேச்சுரல் ரேடியேட்டிவிட்டி? இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்த யார்? மேரி கியூரி, எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட், ஹென்ரி பெக்கரல், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போட்டிருப்பாங்க. ஸோ ஹென்ரி பெக்கரல் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். 1896 ஆண்டு ஹென்ரி பெக்கரல் தற்செயலாக கதிரியக்கத்தை கண்டறிந்தார். இன் 1896 ஹென்ரி பெக்கரல் டிஸ்கவர்ட் ரேடியேட்டிவிட்டி பை ஆக்சிடென்ட். சரிங்களா? ஸோ நேச்சுரல் ரேடியேட்டிவிட்டி ஹென்ரி பெக்கரல். ஓகே, அந்த வார்த்தையை ஞாபகம். கொஸ்டின் நம்பர் 2, வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியேட்டிவிட்டி? கதிரியக்கத்தின் பன்னாட்டு எஸ்ஐ அலகு என்ன? இதை முன்னாடியே பார்த்துருக்கோம். எஸ்ஐ யூனிட், ரேடியேட்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட்னா பெக்கரல் தான். சரிங்களா? சாதாரண டே டு இதுல யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா கியூரி, பட் எஸ்ஐ யூனிட்னு கேட்டால் பெக்கரல். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கரல் ஆகும். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியேட்டிவிட்டி இஸ் பெக்கரல். கொஸ்டின் நம்பர் 3, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் எ நேச்சுரல் ரேடியேட்டிவ் எலமெண்ட்? கீழ்கண்டோட்டு எது இயற்கை கதிரியக்க தனிமம்? இரும்பு, அயான், அலுமினியம், யுரேனியம், கோல்டு, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ யுரேனியம் தான் இயற்கையான ஒரு கதிரியக்க தனிமம். யுரேனியம் இயற்கையிலே கதிரியக்க தன்மை கொண்டுள்ள ஒரு கனமான தனிமமாகும். யுரேனியம் இஸ் எ ஹெவி எலமெண்ட் தட் இஸ் நேச்சுரலி ரேடியேட்டிவ். கொஸ்டின் நம்பர் 4, வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் ஆல்பா ரேஸ் அப்படிங்கிறாங்க. ஆல்பா கதிர்களின் மின் சுமை என்ன? எதன் மின் சுமையா? மின் சுமையற்றதா? நேர் மின் சுமை? பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல், நன் அப்படின்னா பாசிட்டிவ், நேர் மின் சுமை கொண்டதான் ஆல்பா ரேஸ். சரிங்களா? ஆல்பா கதிர்கள் மின் சுமை. ஆல்பா துகள்கள் நேர் மின் சுமை கொண்ட ஹீலியம் உட்கருக்கள் ஆகும். ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹீலியம் நியூக்ளியை. கொஸ்டின் நம்பர் 5, காமா ரேஸ் ஆர்? காமா கதிர்கள் என்பது எலக்ட்ரான்கள், மின்காந்த அலைகள், புரோட்டான், நியூட்ரான்கள் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள். காமா கதிர்கள் அதிக ஆற்றல் கொண்ட மின்காந்த அலைகள் ஆகும். காமா ரேஸ் ஆர் ஹை எனர்ஜி எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 6, வாட் இஸ் த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்டு இன் ஈச் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ்? ஒவ்வொரு அணுக்கரு பிளவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் எவ்வளவு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 100, 300, 200, 400 கொடுத்துருப்பாங்க. 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், அதான் MEV போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு உட்கரு பிளவுபடும் போது சுமார் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் வெளியாகிறது. about 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் டூரிங் எ சிங்கிள் நியூக்ளியர் ஃபியூஷன். ஒரு உட்கரு பிளவு நடக்கும்போது, ஃபியூஷன் நடக்கும்போது இவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் சராசரியா. கொஸ்டின் நம்பர் 7, ஆன் விச் பிரின்சிபல் டஸ் த ஹைட்ரஜன் பாம் ஒர்க்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஹைட்ரஜன் குண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன், வேதி வினை, கெமிக்கல் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு, கதிரியக்கம், ரேடியோட்டி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவுனால. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. த ஹைட்ரஜன் பாம் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். கொஸ்டின் நம்பர் 8, த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் த சன் அண்ட் ஸ்டார்ஸ் இஸ்? சூரியன் மற்றும் விண்மீன்கள் ஆற்றல் உருவாக காரணம்? அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு, கம்பஸ்டன், எரிதல், கெமிக்கல் சேஞ்ச், வேதி மாற்றம். இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான், அணுக்கரு இணைவு தான். எப்படி அந்த ஹைட்ரஜன் பாம்பு பார்த்தோமா அதே மாதிரி தான். சூரியனில் ஹைட்ரஜன் உட்கருகள் இணைந்து ஹீலியமாக மாறுவது ஆற்றல் கிடைக்கிறது. எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ் இன் த சன் டியூ டு த ஃபியூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நியூக்ளியர் இன்டு ஹீலியம். கொஸ்டின் நம்பர் 9, விச் இஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் யூஸ்ட் அஸ் எ மாடரேட்டர் இன் த நியூக்ளியர் ரியாக்டர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். அணுக்கரு உலையில் மட்டுப்படுத்தியாக பயன்படுத்துவது? காட்மியம், கனநீர், ஹெவி வாட்டர், போரான், யுரேனியம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஹெவி வாட்டர், கனநீர். நியூட்ரான்களின் வேகத்தை குறைக்க கனநீர் மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறது. ஹெவி வாட்டர் இஸ் யூஸ்ட் as a moderator to slow down neutrons. Okay. Question number 10, control rods in nuclear reactors are made up of? அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு தண்டுகள் எதனால் ஆனவை? இரும்பு, கேட்மியம் ஆர் போரான், காப்பர், செம்பு, கிராஃபைட் கொடுத்துருவாங்க. கரெக்டான ஆன்சர் கேட்மியம் ஆர் போரான், ரெண்டுமே. சரிங்களா? ரெண்டுல எதனாலும் இருக்கும். அணுக்கரு உலையில அந்த கண்ட்ரோல் ராட்ஸா, கட்டுப்பாட்டு தண்டுகளா? காட்மியம் தண்டுகள் அல்லது போரான் தண்டுகள் நியூட்ரான்களை உறிஞ்சி வினையை கட்டுப்படுத்துகின்றன. காட்மியம் ராட்ஸ் அப்சர்வ் நியூட்ரான்ஸ் டு கண்ட்ரோல் த நியூக்ளியர் ரியாக்ஷன். கொஸ்டின் நம்பர் 11,
which radioactive isotope is used in the treatment of cancer? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புற்றுநோய் சிகிச்சை பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் அயோடின் 131, கார்பன் 14, கோபால்ட் 16, 60, அயான் 59. ஸோ கோபால்ட் 60 தான் கரெக்ட் ஆன்சர். புற்றுநோய் சிகிச்சையில் கோபால்ட் 60 ஐசோடோப் வந்து பயன்படுத்தப்படுகிறது. கோபால்ட் 60 ஐசோடோப் யூஸ் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். இதே மாதிரி 2-3 இது இருக்கு. அதை நம்ம பின்னாடி ஒரு ஆன்சர் பார்க்குறோம். ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 12, which isotope is used to detect anemia? பாத்தீங்களா, இங்க என்ன கேட்கறாங்கன்னா ரத்த சோகை கண்டறிய பயன்படும் ஐசோடோப் எது? அதான் சோடியம் 24, அயோடின் 131, அயான் 59, கோபால்ட் 60. ஸோ இதுல ரத்த சோகை ரத்தம்னாலே அயான், அதை ஞாபகம் 59. இரும்பு 59 ஐசோடோப் ரத்த சோகையை கண்டறிய பயன்படுகிறது. அயான் 59 ஐசோடோப் இஸ் யூஸ் டு டிடெக்ட் அனிமியா. கொஸ்டின் நம்பர் 13, கார்பன் டேட்டிங் மெத்தட் இஸ் யூஸ் டு டிட்டர்மின் தி ஏஜ் ஆஃப். கார்பன் வயது கணிப்பு முறை எதன் வயதை கண்டறிய பயன்படுகிறது? ராக்ஸ், எர்த்து, பூமி, ஃபாசில்ஸ், படிமங்கள், ஸ்டார்ஸ், விண்மீன்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டான ஆன்சர் ஃபாசில்ஸ், படிமங்கள். கார்பன் 14 ஐசோடோப் படிமங்களின் வயதை கணக்கிட பயன்படுகிறது. கார்பன் 14 இஸ் யூஸ் டு டிட்டர்மின் தி ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். பூமி அண்ட் ராக்ஸ் இதோடைய பாறைகள், பூமி, எர்த்தோடைய ஏஜஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு யுரேனியம் டேட்டிங் பண்ணுவாங்க. ஓகே. Question number 14, the required temperature for nuclear fusion in the range of. அணுக்கரு இணைவு நடைபெற தேவையான வெப்பநிலை வரம்பு 10⁻7 to 10⁻9 கெல்வின். அந்த ரேஞ்சில் இருக்கணும். அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்தால் தான் ஃபியூஷன் நடக்கும், நியூக்ளியர் ஃபியூஷன். அணுக்கருகள் இணைவதற்கு மிக உயர்ந்த வெப்பநிலை தேவைப்படுகிறது. A very high temperature is required for nuclear fusion to occur. Question number 15, India's first nuclear power station was built at. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு கட்டப்பட்டது? கல்பாக்கம், நரோரா, தாராப்பூர், ஹைகா அப்படின்னு போட்டிருப்பாங்க. தாராப்பூர். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூரில் அமைக்கப்பட்டது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தாராப்பூர். Question number 16, which of the following is used to shield against radiations? கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்க பயன்படுவது எது? சரிங்களா, கதிருக்கு ரேடியேஷன் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அலுமினியமா, லெட்டா, காரியமா, அயான் இரும்பா, பிளாட்டினமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. லெட்டு, காரியம். காரியம் என்ன பண்ணும் அப்படின்னா கதிர்வீச்சை தடுக்கும் சிறந்த கவசமாக செயல்படுகிறது. லெட் acts as an effective shield against radiations. Question number 17, the process of splitting a heavy nucleus into two smaller nuclei is called. கனமான உட்கரு 2 சிறு உட்கரம் பிளவுபடும் நிகழ்வு. ஸோ இதுல பிளவுபடுதல்னு வந்தாலே நம்ம வந்து நியூக்ளியர் பிஷன், அணுக்கரு பிளவு போடலாம். கனமான அணுக்கரு பிளவுபடுவதே அணுக்கரு பிளவு எனப்படும். த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ் இஸ் கால்ட் நியூக்ளியர் பிஷன். கொஸ்டின் நம்பர் 18, ஹூ டிஸ்கவர்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியேட்டிவிட்டி? நம்ம மேல ஒன்று பார்த்து இயற்கை கதிரியக்கத்தை, அதுமாதிரி இங்க செயற்கை கதிரியக்கம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஐரீன் கியூரி அண்டு ஜோலியட். ஐரீன் கியூரி அண்ட் ஜோலியட். 1934ஆம் ஆண்டு இவர்கள் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தனர். தே டிஸ்கவர்டு ஆர்டிஃபிஷியல் ரேடியேட்டிவிட்டி இன் 1934. ஸோ இயற்கை செயற்கை ரெண்டுத்தையும் ஞாபகம், 2 பேரும் வேற வேற. கொஸ்டின் நம்பர் 19, which of the following is used as a coolant in a nuclear reactor? அணுக்கரு உலைவில் குளிர்பாக பயன்படுவது. நம்ம இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு 2-3 உன்னோட வந்துச்சு, அதெல்லாம் தனித்தனியா பார்த்துக்கோங்க. கூலண்ட் அப்படின்னா என்ன, மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படிலாம் வார்த்தை பார்த்தோம். மட்டுப்படுத்தி, கட்டுப்பாடு இது தூண்கள் அந்த இதெல்லாம் பார்த்தோம், ராடு அப்படிலாம். சரி, அது மாதிரி இதெல்லாம் கூலண்ட் திரவ சோடியத்தை யூஸ் பண்ணாங்க. லிக்யூட் சோடியம். சரியா, திரவ சோடியம். உற்பத்தியாகும் வெப்பத்தை அகற்ற திரவ சோடியம் குளிர்விப்பானாக பயன்படுகிறது. லிக்யூட் சோடியம் இஸ் யூஸ்ட் as a coolant to remove heat from the reactor. ஏன்னா ரியாக்டர்ல அந்த அளவுக்கு ஹீட் வரும், திரவ சோடியம் தான் யூஸ் பண்ணாங்க. Question number 20, who first demonstrated nuclear fission? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அணுக்கரு பிளவை முதலில் விளக்கியவர்கள் யார்? ஓட்டோ ஹார்ன் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன். இவங்க தான், இவர்கள் தான் முதலில் அணுக்கரு பிளவு நிகழ்வை விளக்கினர். They were the first to demonstrate the process of nuclear fission. Question number 21, during gamma decay which of the following changes? காமா சிதைவின் போது கீழ்கண்டது எது மாற்றம் அடையும்? எனர்ஜி லெவல், ஆற்றல் மட்டம். சரிங்களா, காமா சிதையும் போது கீழ்கண்ட எது மாற்றம்னா ஆற்றல் மட்டம் மட்டும் மாறும், மற்ற எதுவுமே மாறாது. எனர்ஜி லெவல், காமா சிதை ஆற்றல் மட்டுமே மாறும், அணுய நிறையெல்லாம் மாறாது. In gamma decay only the energy level changes, atomic and mass numbers remain the same. Question number 22, in an alpha decay the mass number decreases by.
ஆல்பா சிதைவில் நிறையன் எவ்வளவு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்பா டிகே. ஆல்பா டிகேல 4 குறையும். ஆல்பா துகள் வெளியேறும் போது நிறையன் 4 அலகுகள் குறையும். டூரிங் ஆல்பா டிகே த மாஸ் நம்பர் டிகிரீஸ் பை 4 யூனிட்ஸ். ஓகே, ஆல்பா டிகே நடந்தா 4 யூனிட்ஸ் நிறையன்ல, மாஸ் நம்பர்ல. காமா டிகேல எனர்ஜி லெவல் மட்டும் தான். கொஸ்டின் நம்பர் 23. Which particle is used to bombard uranium to start fission? யுரேனியத்தை பிளக்க எவ்வகையான துகள் கொண்டு மோத செயல்படுகிறது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆல்பா பார்ட்டிகல் போட்டிருப்பாங்க. நியூட்ரான், சரிங்களா? யுரேனியத்தை பிளக்க நியூட்ரான் கொண்டு மோத செய்யும் போது அணுக்கரு பிளவு துவங்கிறது. நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் ட்ரிகர்ட் பை பம்பார்டிங் த நியூக்ளியஸ் வித் நியூட்ரான்ஸ். கொஸ்டின் நம்பர் 24. ரேடியேட்டிவ் அயோடின் 131 ஹெல்ப்ஸ் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப். நம்ம பார்த்தோமா அந்த ரேடியேட்டிவ்ல இருந்து 2-3 கொஸ்டின்லாம் உண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 131 கதிரியக்க அயோடின் 131 எந்த சிகிச்சைக்கு உதவுகிறது? காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முன் கழுத்து கலலை. தைராய்டு சுரப்பி பாதிப்புகளை, அதாவது கோய்டர் அப்படிம்பாங்க, குணப்படுத்த அயோடின் 131 பயன்படுகிறது. அயோடின் 131 இஸ் யூஸ் டு ட்ரீட் காய்டர் தைராய்டு டிசார்டர். கொஸ்டின் 25 லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம முன்னாடியே சயின்ஸ்ல பார்த்த கொஸ்டின். ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ்? அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், ஜே தாம்சன், நீல்ஸ் போர், ஜேம்ஸ் ஷாட்விக். ரொம்ப கரெக்டான ஆன்சர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். சரிங்களா? அணுக்கருவின் கட்டமைப்பை கண்டறிந்ததால் ரூதர்ஃபோர்ட் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். ரூதர்ஃபோர்ட் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ 25 ஒன்னோடு அட்டாமிக் பிசிக்ஸ்ல அணுக்கரு இயற்பியல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம இன்னொரு டாபிக் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கிளாஸஸ் பத்தி வாட்ஸ்அப்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.